ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு சட்னி தாங்க. இந்த சட்னி சூடான இட்லி, தோசை, ஊத்தப்பம், அடை வகைகள், ஈவன் சப்பாத்தி கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடேறின பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனோட ஒரு 3 கொட்டைப்பாக்கு அளவுள்ள புளி சேர்த்துருக்கேன். இந்த 2 பொருளையும் வறுத்தாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுள்ள தேங்காவை இது போல் பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அதனோடையே இந்த 2 பொருளையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போல் திரியாக அரைச்ச பிறகு சட்னி கரண்டியில் 1.5 கரண்டி அளவுள்ள உடச்சக்கடலை சேர்த்துடலாம். உடச்சக்கடலை சேர்த்த அளவை விட கொஞ்சம் கூடுதலாக 2 கரண்டி அளவுள்ள வறுத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பொறுத்த வரைக்கும் ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே திரியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த சட்னிக்கு உண்டான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் நல்லா கலர் மாறின பிறகு ஒரு இனுக்கு கருவேப்பிலை இலைகள், 3 சின்ன சைஸில் இருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சட்னியோட அந்த கெட்டித்தன்மை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் கூடுதலாக இல்லை குறைவாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. சப்பாத்திக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இது போல் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த உடச்சக்கடலை வேர்க்கடலை சேர்த்து செஞ்ச இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்குங்க. தாளிப்பு நம்ம இது போல் கொடுக்கும்பொழுது நடுவில் அந்த உளுந்தம்பருப்பெல்லாம் கடிப்படும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.